ஸோ ஆக்சலரேஷன் கைனமெட்டிக்ஸில் ஆக்சலரேஷன் நம்ம பார்ப்போம். ஜென்ரலாக ஆக்சலரேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஆக்சலரேஷன் என்ன சொல்லுங்க? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அப்படின்னு வரும் நமக்கு ஃபார்முலா. சரிங்களா? சரி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். இதுல இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் எப்படி சொல்றோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இருக்கு. ஆவரேஜ் ஆக்சலரேஷன்னா டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி by total time taken அப்படின்னு எடுக்கிறோம். total time taken. சரிங்களா? total time taken எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இங்க யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் பார்த்தோம். என்ன பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிக்கு யூனிட் என்னன்னு பாருங்க. வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்டோ அதே தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு யூனிட் வரும். வெலாசிட்டிக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட் வருது, டைமுக்கு செகண்ட் வரதுனால அப்போ யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன வரும்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு வருது. யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன வருது பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வருது. சரிங்களா? சரிப்பா. இப்போ இந்த ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு வந்து நல்லா கவனிக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு T1 டைம்ல நல்லா கவனிங்க. ஒரு கேஸ் சிம்பிளா ஒரு கேஸ் மட்டும் ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு எடுத்து பார்ப்போம். ஸ்பெஷல் கேஸ்ன்னு வச்சுட்டு ஒரு நம்ம என்ன பண்ணலாம், ஏல இருந்து சி பாயிண்ட் வரைக்கும் போவோம். ஏ டு பி வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி டெல்டா V1 அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? டைம் வந்து T1 டைம்ல எடுத்திருக்கோம். பி டு சி வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி டெல்டா V2ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? இங்க டைம் டேக்கன் வந்து T2. அப்ப ஆவரேஜ் ஆக்சலரேஷன் என்ன வரும் பாத்தீங்கன்னா இங்க ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிதானே வரணும். அப்ப டெல்டா V1 பை டெல்டா V1 பிளஸ் டெல்டா V2, அதாவது டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை என்ன வரும் பாத்தீங்கன்னா T1 பிளஸ் T2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இதுல இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் பார்ப்போம். நம்ம இதுல இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்கலாமா? சரி, இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் பார்ப்போம்ப்பா. நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்றலாம்னா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, ஏ டு சி மூவ் பண்றோம், பாயிண்ட் பி வரைக்கும் போறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஏ டு பி வந்து ஆக்சலரேஷன் A1ல போயிருக்கீங்க ஃபார் டைம் இன்டர்வல் T1 அப்படின்னு எடுத்திருக்கீங்க. அதாவது ஏ டு பி யூ ஆர் மூவிங் வித் ஆக்சலரேஷன் A1, டைம் டேக்கன் T1. அடுத்து வந்து பி டு சி யூ ஆர் மூவிங் வித் ஆக்சலரேஷன் A2, டைம் டேக்கன் இஸ் T2. பி டு சி நீங்க என்ன பண்றீங்க? பி டு சி யூ ஆர் மூவிங் வித் ஆக்சலரேஷன் A2, டைம் டேக்கன் இஸ் T2. சரிங்களா? இந்த கேஸ்ல ஆவரேஜ் ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஆவரேஜ் ஆக்சலரேஷன் டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டோட்டல் டைம் டேக்கன். இங்க சேஞ்ச் இன் வெலாசிட்டி கொடுக்கறதுனால நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா பாருங்க, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அப்படி தானப்பா சொல்லியிருந்தோம். அப்ப இதுல இருந்து என்ன வரும் சொல்லுங்க? சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் இன்டு டைம் அப்படி தானே வருது. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து நமக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல சேஞ்ச் இன் வெலாசிட்டி டெல்டா V1. அப்ப டெல்டா V1 இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன எடுக்கலாம்? நம்ம டெல்டா V1 எடுக்கலாம். செகண்ட் கேஸ்ல சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன எடுக்கலாம்? டெல்டா V2 எடுக்கலாம். இங்க டெல்டா V1, இங்க டெல்டா V2. அப்ப டெல்டா V1 என்ன வரும் சொல்லுங்க? சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் டைம் தானே. அப்ப A1 இன்டு T1. அதே மாதிரி சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் செகண்ட் கேஸ் B to C போகும்போது என்ன வரும் சொல்லுங்க? A2 இன்டு T2 அப்படின்னு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்ப பாருங்க நமக்கு ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு என்ன வேணும்? ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு என்ன வேணும் சொல்லுப்பா? டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டோட்டல் டைம் டேக்கன். அப்ப ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு வந்து நமக்கு டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டோட்டல் டைம் டேக்கன். அப்போ வந்து டோட்டல் சேஞ்ச் இன் என்ன வரும் சொல்லி A1 T1 பிளஸ் A2 T2 தான் டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டோட்டல் டைம் என்ன வரும் சொல்லுங்க? T1 பிளஸ் T2. அப்ப இதுதான் வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து நமக்கு ஆக்சலரேஷன் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதுல ஆக்சலரேஷன் கான்செப்ட்ஸ்ல கொஞ்சம் கிராஃப் பார்க்கலாம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்துப்போம். புரியுதுங்களா? வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுப்போம். சரிங்களா? வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்தீங்கன்னா
வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுப்போம். வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்திருக்கோம். நல்லா கவனிங்க. இப்போ வந்து பாருங்கப்பா, நம்ம ஒய் ஆக்சிஸ்ல வந்து வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டு, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ன எடுக்கலாம்னா டைம்னு எடுத்துப்போம். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டைம்னு எடுப்போம். இப்போ கிராஃப் எப்படி இருக்கிற மாதிரி எடுக்கலாம்னா வந்து இங்கே கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் இருக்கிற மாதிரி எடுப்போம். இங்க வந்து கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? சரி, ஸ்ட்ரைட் லைன் கிராஃப். இப்போ ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்டட் பை என்ன வரும்னு சொல்லுங்க. ஒய் ஆக்சிஸ் வந்து வெலாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்ன எடுத்துக்கிறோம்? டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க வந்து வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டு இங்க டைம்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப். இங்க வந்து தீட்டா அப்படின்னு போட்டுக்கிட்டு ஸ்லோப் கண்டுபிடிப்போம். இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டைம் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணலாம். இது பேர் வைக்கலாம். இந்த பாயிண்ட் O, இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B அப்படின்னு எடுத்துப்போம். இது ரைட் ஆங்கிள் வருது. இந்த ட்ரையாங்கிள் பாருப்பா, என்ன ட்ரையாங்கிள் சொல்லுங்க? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வருதுங்களா? சரி. அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல tan θக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க? tan θ இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? tan θ வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0னே நான் எடுத்துட்டேன். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி இங்க 0னே எடுத்துட்டேன். வேற மாதிரி கிராஃப் வரைஞ்சிருந்தோம்னா சப்போஸ் வந்து இப்போ பாருங்க, இப்படி தான் கிராஃப் வரைகிறேன்னு வச்சுங்க. இது ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துட்டு இது ஸ்பீடு, இது வெலாசிட்டி, இது டைம் எடுத்துட்டு ஒருவேளை கிராஃப் வந்து நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம்னு எடுத்துங்க. இப்படி வரைஞ்சிருந்தோம்னா அப்போ இங்க வந்து இனிஷியல் வெலாசிட்டி டைம் t = 0ல இருக்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஒரு பர்டிகுலர் டைம்ல வரும்போது என்ன வரும்னா இந்த வெலாசிட்டி வந்து ஃபைனல் வெலாசிட்டி அப்படி வந்திருக்கும். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்தோம்னா இது தீட்டா போட்டுட்டோம்னா இந்த லெங்த் என்ன கிடைச்சிருக்கும் பாத்தீங்கன்னா v மைனஸ் u அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த லெங்த் வந்து டைம் tன்னு கிடைச்சிருக்கும். இப்போ இந்த கேஸ்ல நம்ம போட்டோம்னா tan θக்கு என்ன வரும் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து v மைனஸ் u. ஆப்போசிட் சைடு வந்து v மைனஸ் u. அட்ஜசன்ட் சைடு என்ன வரும் சொல்லுங்க? அட்ஜசன்ட் சைடு t டைம் அப்படின்னு வருதுங்களா? அப்போ வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஸ்லோப்புக்கு என்ன வருது பாருங்க, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இங்க வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 இருக்கிறதுனால v மைனஸ் uனா u 0 இருக்கிறதுனால அப்படியே vன்னு வந்துரும். அது டிவைட் பை டைம்னு வந்திருக்கும். அதனால தான் நமக்கு v மைனஸ் u வர மாதிரி இருக்கணுன்றதுனால தான் வேற கிராஃப் எடுத்து நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நல்லா பாருங்கப்பா, இந்த v மைனஸ் u பை t இருக்கு இல்லைங்களா? இப்ப மேல v மைனஸ் u என்ன சொல்லுங்க? அது சேஞ்ச் இன் வெலாசிட்டி. t என்ன சொல்லுங்க? டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தான் என்ன சொல்லுங்க? ஆக்சலரேஷன். என்ன வருது பாருங்க? ஆக்சலரேஷன் அப்படின்னு கிடைக்குதா? அப்போ tan θ ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு? ஆக்சலரேஷன் வந்திருக்கு. அப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப்ல வந்து ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்ன வருது சொல்லுங்க? ஸ்லோப் ஆஃப் velocity time graph is acceleration அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? what is the significance of slope of velocity time graphனா என்ன சொல்லணும்னா acceleration அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் வேற கிராஃப்ஸ் எல்லாம் பார்ப்போம். நம்ம இங்க பாருங்க, கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ கிராஃப் வரைஞ்சிருக்கேன் பாருங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைகிறேன் நானு. இந்த கிராஃப்ல பாருங்க, இப்போ இப்படி தானே இருக்கு. இந்த கிராஃப் பார்க்கும்போது நமக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் தானே இருக்கு. கரெக்டா யார் சொல்றீங்க பார்க்கலாம். இந்த கிராஃப்ல வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கும், வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைஞ்சிருக்குமா? வெலாசிட்டி வந்து y ஆக்சிஸ்ல எடுத்திருக்கும், டைம் வந்து x ஆக்சிஸ்ல எடுத்துட்டு கிராஃப் வந்து இப்படி காமிச்சிருக்கேன். இந்த கிராஃப் வந்து நான் லீனியர் கிராஃப். நான் லீனியர் கிராஃப்னா ஸ்ட்ரைட் லைன் வரல. சரிங்களா? அப்ப வந்து இது நான் லீனியர் கிராஃப். அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு? இங்க நான் லீனியர் கிராஃபா இருந்தாலுமே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லோப் பாருங்க, ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கா வேரியபிளா இருக்கா? நம்ம வந்து இந்த டயகிராம்ல பார்க்கும்போது இந்த கான்செப்ட்ல பார்த்தோம்னா இங்க வந்து எப்படி இருக்கு பாருங்க, ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருந்தது. ஸ்லோப் எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருந்துச்சு. இங்க அப்படி தானப்பா ஸ்லோப் கான்ஸ்டன்ட். அதாவது எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எல்லா பாயிண்ட்லயுமே தீட்டா சேம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு எல்லாமே தீட்டா இங்க சேமா இருக்கிறதுனால இந்த கிராஃப்ல வந்து ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னால ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தானே ஆக்சலரேஷன். நமக்கு ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தானே ஆக்சலரேஷன். அப்ப இந்த கிராஃப்ல வந்து நமக்கு எப்படி இருக்கு? ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால இந்த கிராஃப்ல வந்து ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். இந்த கிராஃப்ல ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ஆனா நம்ம கேட்ட கொஸ்டின் எது பாருங்க, நம்ம கேட்ட கொஸ்டின் இந்த கிராஃப்ல கேட்டிருக்கும். இந்த கிராஃப்ல தானே கொஸ்டின் கேட்டோம். இப்போ இங்க வந்து ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு? வேரியபிளா இருக்கு. ஏன்னா வந்து ஸ்லோப் கான்ஸ்டன்டா இல்ல. ஏன்னா ஸ்லோப் வரைஞ்சி பார்ப்போமா எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்லோப் என்னன்னு என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு பாயிண்ட்லயும் டேஞ்சென்ட் வரைஞ்சி பார்க்கணும். டேஞ்சென்ட் வரைஞ்சி அந்த டேஞ்சென்ட் மேக் சம் ஆங்கிள் தீட்டா. டேஞ்சென்ட் என்ன சொல்லுங்கப்பா? ஒரு பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும். நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு அந்த ஸ்ட்ரைட் லைன் மேக் சம் ஆங்கிள் தீட்டா வித் தி எக்ஸ் ஆக்சிஸ்னு வரும். அப்ப இங்க தீட்டா 1 இங்க தீட்டா 2 வரும் பாருங்க. இங்க ஸ்லோப் என்ன ஆகுது? தீட்டா கூடுதா குறையுதா சொல்லுங்க? இங்க தீட்டா கூடிட்டே இருக்கு. ஆங்கிள் கூட்டினா என்ன ஆகும் சொல்லுங்க? டேன் தீட்டா கூடும். டேன் தீட்டா கூடுச்சுன்னா ஸ்லோப் கூடுது. அப்ப ஸ்லோப் கூடுனா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் என்ன சொல்லுங்க? ஆக்சலரேஷன். அப்ப ஆக்சலரேஷன் வந்து இங்க வேரியபிள் தான். ஆனா வந்து ஆக்சலரேஷன் இன்க்ரீசஸ். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா ஆக்சலரேஷன் இன்க்ரீசஸ் அப்படின்னு வருது. இந்த கிராஃப்ல வந்து ஆக்சலரேஷன் என்ன ஆகுது சொல்லுங்க? இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ ஆக்சலரேஷன் இன்க்ரீசஸ் நம்ம ஏரோ மார்க் அப்னு போட்டோம்னா ஆக்சலரேஷன் இன்க்ரீசஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ அடுத்த கிராஃப் கேட்குறேன், யார் யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டின்னு எடுத்துப்போம், எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ கிராஃப் வரையலாம் பாருங்க. இந்த கிராஃப் வந்து பாருங்க வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன், புரியுதுங்களா? இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கீங்களா? இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இங்க வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இல்ல கான்ஸ்டன்டா இருக்கா பாருங்க. இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இந்த ஒய்எக்ஸ்ல வெலாசிட்டி எடுத்து எக்ஸ்எஸ்ல டைம் எடுத்திருக்கும். இங்க வந்து என்ன ஆகுது பாருங்க, இப்போ கிராஃப் இப்படி தானே வரைஞ்சிருக்கும். இதுல வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா பாருங்கப்பா. ஒய் கோஆர்டினேட் வேல்யூ கூட்டிட்டே தானே இருக்கு. ஒய் கோஆர்டினேட் வேல்யூ கூட்டிட்டே இருக்கிறதுனால ஒய் கோஆர்டினேட் வந்து வெலாசிட்டி தானே இருக்கும். அப்போ வெலாசிட்டி இன்க்ரீசஸ். நல்லா கவனிக்கணும் பாருங்க, வெலாசிட்டி தான் கேட்டிருக்கேன். அப்போ அதாவது ஒரு பர்டிகுலர் டைம், இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து இங்க ஒரு 2 மீட்டர் பர் செகண்ட்னு எடுத்துங்க. அடுத்த டைம் பாருங்க, இங்க எடுத்தோம்னா இந்த கிராஃப் என்ன வரும் சொல்லி, இந்த பாயிண்ட் வரும்போது ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட் தானே வரும். அப்போ வந்து இப்படி கிராஃப் வந்து இருக்குன்னா அது ஒய் கோஆர்டினேட் கூட்டிட்டே தானே இருக்கு. அப்போ ஒய் கோஆர்டினேட் கூட்டிட்டே இருந்தா அப்ப என்ன ஆகும்னா வெலாசிட்டி கூட்டிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த கிராஃப்ல வந்து நமக்கு என்ன வருதுன்னா வெலாசிட்டி இன்க்ரீசஸ்னு வருது. சரிங்களா? இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். இந்த இதுல வந்து ஸ்லோப் பார்க்க போறோம். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க. டேஞ்சன்ட் drawn at a point gives ஸ்லோப் தானே. அப்ப இந்த பாயிண்ட்ல நமக்கு ஸ்லோப் என்ன, இங்க ஒரு டேஞ்சன்ட் வரையும். இந்த டேஞ்சன்ட் வரைஞ்சா இது இட் மேக்ஸ் ஆங்கிள் θ1 அப்படின்னு வருதா. இன்னொரு பாயிண்ட் எடுத்துட்டு அதுல வந்து டேஞ்சன்ட் வரையும் பாருங்க. இந்த பாயிண்ட் இப்படி எடுத்தோம்னா இங்க வந்து θ வந்து குறையுது, θ2. இங்க போக போக என்ன ஆகுது பாருங்க, θ குறைஞ்சிட்டே இருக்கு. அப்ப θ இங்க குறைஞ்சிட்டே இருக்கு இல்லையா, ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆங்கிள் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப என்ன ஆகுன்னு சொல்லுங்க. ஆங்கிள் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப என்ன ஆகுன்னு சொல்லுங்க. ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்ப ஸ்லோப் டிக்ரீஸ் ஆனா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தானே பார்க்குறோம். அப்ப ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தானே இது. ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்ன சொல்லுங்க, ஆக்சலரேஷன் தானே. இங்க ஸ்லோப் குறைஞ்சுன்னா அப்ப ஆக்சலரேஷன் குறையுது. அப்ப இந்த கிராஃப்ல இருந்து நமக்கு என்ன புரியுது சொல்லுங்க, ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ். ஏரோ மார்க் டவுன் போட்டோம்னா ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுல வந்து இங்க ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இங்க ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து இங்க என்ன ஆகுதுன்னா ஆக்சலரேஷன், அதாவது இங்க வெலாசிட்டி கூடுது, ஸ்லோப் குறையுது. ஸோ அதனால ஆக்சலரேஷன் டிக்ரீசஸ் அப்படின்னு வருது. சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கிராஃப் ஒன்று வரையும். இது யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். பாருங்க, இங்க ஒய் ஆக்சிஸ் எடுத்துப்போம், எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டி எடுத்திருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் எடுத்திருக்கேன். இப்போ கிராஃப் வரைய போறேன், நல்லா கவனிங்கப்பா. சரிங்களா? கிராஃப் வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா வந்து parallel to time axis அப்படின்னு வரைஞ்சிருக்கேன். parallel to time axis வந்து வரைஞ்சிருக்கேன். அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து வெலாசிட்டி பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த கேஸ்ல வந்து வெலாசிட்டி எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரைஞ்சதுனால வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ். சரி, அடுத்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா கான்ஸ்டன்டா இருக்கா பாருங்க. இந்த ஒய் கோஆர்டினேட் வேல்யூ சேஞ்ச் ஆகல. அப்போ வந்து வெலாசிட்டி வேல்யூ சேஞ்ச் ஆகல. அப்போ வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா, ஜெனரலா ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் தானே இது. அப்ப இங்க வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி எவ்வளவு சொல்லுங்க, 0 தானே. அப்ப ஆக்சலரேஷன் எவ்வளவு வரும்னு சொல்லுங்கப்பா, 0. ஏன்னா ஆக்சலரேஷன் கூட சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் போடணும். ஆனா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்குதுன்னு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகல. அப்ப வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலைன்னா என்ன ஆகும், இங்க 0ன்னு வரணும். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல 0ன்னு வரணும். அப்ப ஆக்சலரேஷன் வந்து 0ன்னு வரணும். அப்ப அப்படின்னா இன்னொன்னு பாருங்க, ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தானே இப்போ ஆக்சலரேஷன். இப்போ இதுக்கு எவ்வளவு ஸ்லோப் சொல்லுங்க. இந்த லைன் வந்து parallel to டைம் ஆக்சிஸ் தானே இருக்கு. அப்படின்னா இந்த கிராஃப் வந்து மேக்ஸ் ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளவு வருது, 0 தானே வருது. அப்போ θ வந்து 0ன்னு எடுத்தோம்னா tan θ 0 தானே போறோம். tan θ தானே ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தானே ஆக்சலரேஷன். ஸோ சின்ஸ் ஸ்லோப் இஸ் 0, ஸோ தட் ஆக்சலரேஷன் இஸ் 0. அப்போ இந்த கிராஃப்ல வந்து நமக்கு என்ன வருதுன்னா ஆக்சலரேஷன் 0 அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த கிராஃப் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது. சரி, இப்போ வந்து நம்ம அடுத்த கிராஃப் போக போறோம். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்த்தோம். வெலாசிட்டி டைம் கிராஃப்ல வந்து ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் பார்க்கலாம். சரிங்களா? என்ன கிராஃப் பார்க்க போறோம்னு சொல்லுங்க, ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஒய் ஆக்சிஸ்ல என்ன எடுக்க போறேன்னா நான் வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து நான் என்ன எடுக்க போறேன்னா ஆக்சலரேஷன் எடுக்க போறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன எடுக்க போறேன்னா வந்து டைம்னு எடுக்க போறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ன எடுக்க போறேன், டைம்னு எடுக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ கிராஃப் வந்து எப்படி எடுக்கலாம்னா வந்து கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். அதாவது வந்து இப்படி parallel to டைம் ஆக்சிஸ் அப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? parallel to டைம் ஆக்சிஸ். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒய் ஆக்சிஸ்ல என்ன எடுத்திருக்கோம் பாருங்க. ஒய் ஆக்சிஸ்ல என்ன எடுத்தோம், ஆக்சலரேஷன் எடுத்திருக்கோமா. ஒய் ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்திருக்கோம்.
எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன எடுத்திருக்கோம், டைம்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து சொல்லுங்க, இந்த கான்செப்ட் இந்த கிராஃப் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த கிராஃப்ல வந்து நமக்கு ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா வேரியபிளா, யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா வேரியபிளா? ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் இங்க இருக்கா இல்லையா? இருக்கு. ஆக்சலரேஷன் இருக்குன்னா இது மூவ் ஆகுமா, மூவ் ஆகாத பாடி? மூவ் ஆகும் இல்லையா? அப்ப எப்படி ரெஸ்டா மோஷனா அப்படின்னு கேட்கலாமா? அப்ப வந்து இது மூவ் ஆகுது. புரியுதுங்களா? இது மூவ் ஆகுது. சரி. இப்போ வந்து இந்த பாடிக்கு வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்படின்னா வெலாசிட்டி இந்த பாடிக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க? சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாதா சொல்லுங்க? இந்த கிராஃப்ல ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் கொடுத்துருக்கோம். இங்க ஆக்சலரேஷன் இப்படி கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து parallel to time axis னு கொடுத்திருக்கோம். parallel to time axis னா y கோஆர்டினேட் மாறல, y கோஆர்டினேட் தான் ஆக்சலரேஷன் சொல்லிட்டோம். அப்போ ஆக்சலரேஷன் கிராஃப் இப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் parallel to time axis இருந்துச்சுன்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்டா வேரியபிளா? இங்க வேரியபிள். ஏன்னா வந்து ஆக்சலரேஷன் இருக்கு. ஆக்சலரேஷன் இருந்தா என்ன ஆயிரும்னா வெலாசிட்டி வேரியபிளா இருக்கும். சரி. இப்போ இந்த ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்ல ஏதாவது சிக்னிஃபிகன்ட் பார்ப்போம். என்ன சிக்னிஃபிகன்ட் பார்க்க போறோம்னா, ஏரியா ஆஃப் தி கிராஃப் பார்க்க போறோம். ஏரியா ஆஃப் தி கிராஃப் என்ன பண்ணும், அந்த கிராஃப் இருக்கு இல்லையா, அந்த கிராஃப் கீழே பவுண்ட், அதாவது இந்த கிராஃப் இந்த லைனுக்கும் இந்த கிராஃப் உடைய லைனுக்கும் டைம் ஆக்சிஸ்க்கும் பவுண்டட் ஏரியா தான் ஏரியா ஆஃப் தி கிராஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப் தி கிராஃப் எடுத்துக்கணும். இந்த ஏரியா என்ன ஷேப்ல இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஏரியா என்ன ஷேப்ல இருக்கு சொல்லுங்க. நல்லா இது வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். இந்த ஏரியா என்ன ஷேப்ல இருக்கு? ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கா, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கா? ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. அப்ப ரெக்டாங்குலர் ஷேப்ல இருந்துச்சுன்னா இந்த ஏரியாக்கு வந்து லெங்த் எவ்வளவு வருது பாருப்போம். லெங்த் எவ்வளவு வருது சொல்லுங்க? டைம். லெங்த் வந்து டைம் தானே. பிரெத் என்ன வருது பாருங்க. பிரெத் வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? பிரெத் வந்து ஆக்சலரேஷன் வந்திருக்கு. சரி. இப்போ நமக்கு ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? லெங்த் இன்ட்டு பிரெத். லெங்த் இன்ட்டு பிரெத். அப்ப லெங்த் இன்ட்டு பிரெத் போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? லெங்த் வந்து டைம்னு வருது, பிரெத் என்ன வருது? ஆக்சலரேஷன் வருது. ஸோ டைம் இன்ட்டு ஆக்சலரேஷன் போடலாம். இல்லைன்னா ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் தெரியும் இல்லையா? இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணா அப்ப சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க? ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம் வருதுங்களா? ஸோ இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? என்ன கிடைக்கும் நமக்கு பாருங்க? ஏரியா இஸ் ஈக்குவல் டு acceleration to time. Acceleration to time தான் என்ன சொல்லுங்க? change in velocity. So change in velocity அப்படின்னு கிடைக்குது. change in velocity. So what is the significant of area of acceleration time graph அப்படின்னு பார்த்தீங்கன்னா, area of acceleration time graph பார்த்தா என்ன கிடைக்குது பாருப்பா? change in velocity அப்படின்னு கிடைக்குதுங்களா? சரி. இப்போ வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் போவோம் நம்ம. ஏரியா ஆஃப் ஆக்சலரேஷன் டைம் ஸ்லோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் என்ன வந்ததுன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சரி. இப்போ நல்லா கவனிப்போம். இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் எடுத்திருக்கேன். ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து கிராஃப் நம்ம எப்படி வரைகிறோம்னா வந்து ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு எடுக்கும். ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் இப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து இப்போ ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா வேரியபிளா சொல்லுங்க. இங்க வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கா, வேரியபிளா இருக்கா பாருங்க. அதாவது y ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷன் எடுத்திருக்கோம், x ஆக்சிஸ்ல டைம் எடுத்திருக்கோம். இந்த கிராஃப் வந்து என்ன வந்திருக்கு பாருங்க? ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் தானே வந்திருக்கு. அப்படின்னா வந்து இங்க ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கா, வேரியபிளா இருக்கா? y கோஆர்டினேட் என்ன ஆயிட்டே இருக்கு பாருங்க. y கோஆர்டினேட் கூடிட்டே தானே இருக்கு. அப்போ வந்து ஆக்சலரேஷன் என்ன வரும்னு சொல்லுங்க? வேரியபிள். ஆக்சலரேஷன் வேரியபிள். ஆக்சலரேஷன் வேரியபிள்னா இங்க ஆக்சலரேஷன் கூடுதா குறையுதா? ஆக்சலரேஷன் கூடுது. கரெக்ட் தானப்பா? ஆக்சலரேஷன் கூடுது. யாருமே ஆன்சர் சொல்லல பாத்தீங்களா? சரிங்களா? இங்க ஆக்சலரேஷன் வந்து கூடிட்டே இருக்கு. சரி, ஆக்சலரேஷன் கூட்டிட்டே இருக்குன்னா இங்க வெலாசிட்டி கூடுமா கூடாதா சொல்லுங்க? வெலாசிட்டி கூடுமா கூடாதா? வெலாசிட்டி கூடிட்டே இருக்கும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். புரியுதுங்களா அது? சரி. அப்ப இந்த கிராஃப்ல வந்து இங்க ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு இருக்கு. சரி, ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்ல ஸ்லோப்னு ஒன்னு எடுக்கலாம் இல்லைங்களா? ஸ்லோப்னு எடுத்தா என்ன வரும் பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்லோப் எடுக்கும்போது என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஒரு ரைட் ஆங்கிள் மாதிரி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரைட் ஆங்கிள் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டோம்னா அப்ப இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துங்க. இதுதான் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த ஏ டு பி இந்த டைம் இன்டர்வல்ல பி டு சி வந்து கொஞ்சம் சேஞ்ச் இன் ஆக்சலரேஷன் வரும். டெல்டா ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். சேஞ்ச் இன் ஆக்சலரேஷன் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா? tan theta opposite by adjacent side வருதா? ஆப்போசிட் சைடு என்ன வரும்னு சொல்லுங்க? சேஞ்ச் இன் ஆக்சலரேஷன், அட்ஜசன்ட் சைடு டைம்னு வருது இல்லையா?
ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சலரேஷன். அப்போ வந்து ஸ்லோப் ஆஃப் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் என்ன வருது சொல்லுங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சலரேஷன். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சலரேஷன் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? அது அப்போ நமக்கு வந்து பாருங்க சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் acceleration time graph என்ன வருதுன்னா area of acceleration time graph is change in velocity and the slope of acceleration time graph is rate of change of acceleration அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? சரிப்பா. இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் இது எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிராஃப் கொடுத்துட்டு அந்த கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கிராஃப் கொடுத்து அந்த கிராஃபை வச்சு 2-3 கிராஃப் வரைகிறேன். எந்த கிராஃப் கரெக்ட் அப்படின்றத நீங்க சொல்லணும். பாருங்க இப்போ வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் நான் வரைகிறேன். வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைஞ்சிட்டு அதுக்கு ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் வரைய போறேன். சரிங்களா? இப்போ பாருங்க வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸ்லும் எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம்னு எடுத்திருக்கேன். இப்போ கிராஃப் வரைகிறேன் பாருங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்படி வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இங்க நல்லா பாருங்க, இது வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன். இதுவும் ஒரு ஸ்ட்ரைட் லைன், இதுவும் ஒரு ஸ்ட்ரைட் லைன். இப்போ இதுக்கு வந்து ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் 2 கிராஃப் வரைய போறேன். எந்த கிராஃப் கரெக்ட்னு சொல்லணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் இங்க எடுத்திருக்க பாருங்க. செகண்ட் கிராஃப் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் இங்க எடுக்கிறேன். ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். சரிங்களா? இப்போ வந்து நல்லா கவனிங்க, இது எந்த கிராஃப் கரெக்ட்னு நீங்க சொல்லணும். ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் வரைகிறதுல இங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு இந்த பாயிண்ட் வந்து சும்மா ஒரு பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பாயிண்ட் ஏக்கு ஏ வரும்போது. சரிங்களா? இப்படி வரைஞ்சிருக்கும் கிராஃப். இப்படி ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இன்னொரு கிராஃப் பாருங்க எப்படி வரைய போறேன்னா வந்து இன்னொரு கிராஃப் வந்து இப்படி வரைஞ்சிருக்கு. இந்த 2 கிராஃப்ல எந்த கிராஃப், இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப்னு எடுத்துங்க, கிராஃப் ஏன்னு எடுத்துங்க, இது கிராஃப் பின்னு எடுத்துங்க. இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் இந்த மாதிரி இருந்தா ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் எந்த கிராஃப் கரெக்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப்னு கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தானே ஆக்சலரேஷன். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இங்க ஸ்லோப் பாசிட்டிவ் இருக்கு, இங்க ஸ்லோப் நெகட்டிவ் இருக்கு. அப்படின்னா இந்த பார்ட் வந்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், இந்த பார்ட் வந்து ஆக்சலரேஷன் நெகட்டிவ். அப்போ வந்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் இங்க வந்திருக்கு, இங்க ஆக்சலரேஷன் நெகட்டிவ் வந்திருக்கு. அது இல்லாம இங்க ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னால ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், இங்க ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னால ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கிறதுனால ஸோ கிராஃப் 1 இஸ் கரெக்ட், கிராஃப் 2 வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரிங்களா? சரி, அதே மாதிரி அடுத்த கிராஃப் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து கவனிங்கப்பா, இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுக்க போறேன். இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்திருக்கோம். சரிங்களா? வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஆரிஜின், இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து T1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து T2ன்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் வரைகிறேன். ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் 2 கிராஃப் வரையும். எந்த கிராஃப் கரெக்ட்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? சரி, ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் ஒய் ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷன், எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் அப்படின்னு எடுத்திருக்கேன். கவனிங்க, இப்போ கிராஃப் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இது ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கும். இன்னொரு கிராஃப் இங்க வந்து T1 டைம், இங்க T2 டைம் எடுத்திருக்கு. சரிங்களா? ஆக்சுவலா 4 ஆப்ஷன் தரணும், நமக்கு பிளேஸ் இல்லாதனால கொஞ்சம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 2 ஆப்ஷன்லயே கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லணும். இது உங்களுக்கு பாருங்க, இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்குமா, இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபுக்கு ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் இது ஃபர்ஸ்ட் கிராஃப், இது செகண்ட் கிராஃப். சரிங்களா? இப்போ இதுல எந்த கிராஃப் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து செகண்ட் கிராஃப் கரெக்ட். செகண்ட் கிராஃப் கரெக்ட். சரி, எப்படி செகண்ட் கிராஃப் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா வந்து எப்படி செகண்ட் கிராஃப் கரெக்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க O to A வந்து ஸ்லோப் வந்து பாசிட்டிவ், அப்ப ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். ஆனா ஸ்லோப் கான்ஸ்டன்டா தானே இருக்கு, அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படின்னு பார்த்தாவே இங்க ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் இல்ல, அதனால இது வராது. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், அப்ப இப்படி ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு. அடுத்து B to C பாருங்க, B to C பாத்தீங்கன்னா ஸ்லோப் நெகட்டிவ் அண்ட் ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னால ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். அடுத்து A to B பாருங்கப்பா, ஸ்லோப் எவ்வளவு இருக்கு, 0. ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் என்ன சொல்லுங்க, ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். A to B வந்து ஸ்லோப் வந்து 0வா இருக்கிறதுனால ஸோ ஆக்சலரேஷன் வந்து 0, ஆக்சலரேஷன் 0 அப்படி வரைஞ்சிருக்கும். ஸோ தட் செகண்ட் கிராஃப் இஸ் கரெக்ட். செகண்ட் கிராஃப் வந்து கரெக்டா வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் கிராஃப் வரைவோம். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் கிராஃப் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்க, இப்போ இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா வந்து
வெலாசிட்டி வந்து வேரியபிளா இருக்கிற மாதிரி நான் கொடுக்க போறேன் உங்களுக்கு. வெலாசிட்டி வந்து வேரியபிளாவே இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து இப்படி கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா? இப்போ இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருந்துச்சுன்னா, இது கரஸ்பாண்டிங் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது கரஸ்பாண்டிங் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப், ரெண்டு ஆப்ஷன் தருவோமா? இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பின்னு கொடுத்து நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து ஆக்சலரேஷன் எப்படி வேரி ஆகுற மாதிரி கொடுக்குறேன்னா இப்படி கொடுத்துருக்கும். செகண்ட் ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருக்கும் பாத்தீங்கன்னா வந்து இப்படி கொடுத்துருக்கும். அதாவது y ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷன், x ஆக்சிஸ்ல டைம் எடுத்திருக்கேன். வெலாசிட்டி டைம் கிராஃப் இந்த மாதிரி இருந்தா ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் எப்படி வரும்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எது கரெக்ட்னு சொல்லினா நிறைய பேர் செகண்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஏன் பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க, ஸ்லோப் ஆஃப் என்னது, ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தானே ஆக்சலரேஷன். அப்ப இங்க ஸ்லோப் என்ன ஆகுது பாருங்க, இங்க தீட்டா வந்து தீட்டா 1, இங்க தீட்டா என்ன ஆகுது பாருங்க தீட்டா 2. அப்ப தீட்டா வந்து கூடிட்டே தானே இருக்கு. தீட்டா கூடனா ஸ்லோப் கூடுதுன்னு தானே அர்த்தம். அப்ப ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தானே ஆக்சலரேஷன். அப்ப வந்து ஸ்லோப் கூடனா ஆக்சலரேஷன் கூடுது. அப்ப ஆக்சலரேஷன் கூடுற மாதிரி இருக்கணும். இந்த கிராஃப்ல பாருங்க ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னு எடுத்திருக்கும். அப்போ வந்து ஆக்சலரேஷன் இங்க கூட தானே செய்யணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இதே மாதிரி அடுத்த கிராஃப் பண்ண கொடுக்க போறேன் இப்போ உங்களுக்கு, சரிங்களா? இங்க பாருங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்து போயிது. இதுதான் வெலாசிட்டி டைம் கிராஃப். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த ஷேப் வந்து நம்ம பேராபோலா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, சரிங்களா? இப்படி எடுத்துட்டோம், சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு வந்து ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் ரெண்டு கிராஃப் வரைவோம். ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் ரெண்டு கிராஃப் வரையலாமா? இதுல எந்த கிராஃப், 4 கிராஃப் வரைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு கிராஃபாவே வச்சு சொல்லி தரேன் நான், சரிங்களாப்பா? இப்போ ஆக்சலரேஷன் y ஆக்சிஸ்ல x ஆக்சிஸ்ல டைம் எடுத்துக்கிட்டு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப். ஃபர்ஸ்ட் கிராஃப் இப்படி வந்திருக்கு. ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் இப்படி வந்திருக்கு. இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஏ அப்படின்னு வச்சுங்க, இந்த பாயிண்ட் ஏ. அடுத்து கிராஃப் வரைய போறேன் பாருங்க. கரெக்டா யார் சொல்றீங்க பார்க்கலாம், சரிங்களா? இப்படி வரைஞ்சிருக்கேன், புரியுதுங்களாப்பா? அது இதுதான் பாயிண்ட் ஏ அப்படின்னு எடுத்துங்க, சரிங்களா? இப்போ வந்து எந்த கிராஃப் கரெக்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கிராஃப் கரெக்ட்? செகண்ட் கிராஃப் கரெக்ட். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, வெரி குட். செகண்ட் கிராஃப் வந்து கரெக்ட். எப்படி செகண்ட் கிராஃப் கரெக்ட் பாத்தீங்கன்னா, O to A, O to A வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டியது என்னது, O to A வந்து ஸ்லோப் பாசிட்டிவ் tan theta. ஏன்னா ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். எப்படி இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. ஆனா A to B பார்க்கும்போது, A to B எடுத்தோம்னா ஸ்லோப் வந்து பார்த்தோம்னா கிளாக் வைஸ் ஆங்கிள் வரதுனால ஸ்லோப் வந்து நெகட்டிவ்னு வருது. கிளாக் வைஸ் ஆங்கிள் வரதுனால ஸ்லோப் நெகட்டிவ் வருது. அப்போ O to A வந்து பாசிட்டிவ் வரணும், A to B வந்து நெகட்டிவ் வரணும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கிராஃப் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸ்லோப் தான் ஆக்சலரேஷன் அப்படி வந்திருக்கு, சரிங்களா? இருந்தாலும் இப்போ என்னன்னா, O to A வந்து எப்படி இருக்குன்னா ஸ்லோப் குறைஞ்சிட்டே போகுது, A to B வந்து ஸ்லோப் கூடிட்டே போகுது. அப்போ O to A வந்து ஸ்லோப் குறையிறதுனால அப்ப ஆக்சலரேஷன் குறையுது. A to B வந்து ஸ்லோப் கூடுறதுனால ஆக்சலரேஷன் கூடுது. அதனால பாருங்க, ரெண்டு கன்சிடரேஷன் பண்ணணும். O to A வரும்போது ஸ்லோப் ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், A to B வந்து ஆக்சலரேஷன் நெகட்டிவ் வரணும். அடுத்து O to A வந்து குறையணும், அடுத்து A to B கூடணும். அதுவும் நெகட்டிவ்லி கூடிச்சுன்னா அதுவும் நெகட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டிக்ரீஸ் மாதிரி தான் அர்த்தம். அதனால பாருங்க, டிக்ரீஸ் ஆயிருக்கா, பாசிட்டிவ்லி டிக்ரீஸ் ஆயிருக்கு. பாயிண்ட் ஏக்கு வரும்போது ஆக்சலரேஷன் 0ன்னு இருந்துச்சு. பாயிண்ட் ஏவை கிராஸ் பண்ணதும் A to B வரும்போது இன்க்ரீஸ் ஆகுது, நெகட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ செகண்ட் கிராஃப் வந்து கரெக்ட். இது ஃபர்ஸ்ட் கிராஃப், இது செகண்ட் கிராஃப். ஸோ செகண்ட் கிராஃப் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா அது? சரிப்பா. அடுத்து இன்னொரு கிராஃப் இதே மாதிரி கொடுப்போம், கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் கொடுக்குறேன். ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் கொடுத்து அந்த ஆக்சலரேஷன் டைம் கிராஃபுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைவோம். எப்படி வரையலாம்னு பார்க்கலாமா? சரி, இப்போ பாருங்க, y ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷன் எடுத்திருக்கேன், x ஆக்சிஸ்ல டைம்னு எடுத்திருக்கேன், புரியுதுங்களா? இப்போ வந்து என்ன பண்றேன்னா, இந்த ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் இது வந்து ஒரு t1 செகண்ட் வரைக்கும் இப்படி இருக்கு. அடுத்து ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் என்ன வந்திருக்குன்னா இப்படி வந்திருக்கு, t2 செகண்ட் வரைக்கும் இப்படி வந்திருக்கு. புரியுதுங்களா? t1 செகண்ட் வரைக்கும் ஆக்சலரேஷன் இப்படி இருக்கு, t2 செகண்ட் வரைக்கும் ஆக்சலரேஷன் இப்படி இருக்கு. இந்த ஆக்சலரேஷன் டைம் கிராஃபுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைய போறோம். வெலாசிட்டி டைம் கிராஃப் வரையலாம், சரிங்களா? வெலாசிட்டி டைம் கிராஃப் வரையும்போது எந்த கிராஃப் கரெக்ட்னு நம்ம சொல்லணும், சரிங்களாப்பா? சரி, சொல்லிடுவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஃப் எப்படி வரைகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வரைஞ்சிருக்கும்.
நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கலாம், நாட் ஜீரோவா இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தகுந்த மாதிரி நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து கிராஃப் வந்து இப்படி வரைஞ்சிருக்கேன், இப்படி வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலா இந்த கிராஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா இப்படியே போயிருந்திருக்கும் அப்படின்னு அங்க நிப்பாட்டிட்டோம். ஏன்னா இங்க வந்து ஒரு டைம் t1 அப்படின்னு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து t1க்கு அப்புறம் வந்து கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன், t2 வரைக்கும், t2 வரைக்கும். சரிங்களா? அதாவது இங்க இருந்து இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இங்க இருந்து இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப். இது வந்து என்னது? வெலாசிட்டி டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த கிராஃப் ஒன்று வரைகிறேன் பாருங்க. செகண்ட் கிராஃப் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைகிறேன். இப்படி வரைஞ்சிருக்கேன். அதாவது இங்க வரைக்கும் t1ன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது t2 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ எந்த கிராஃப் கரெக்ட்னு சொல்லணும். புரியுதுங்களா? அதாவது இந்த ஆக்சலரேஷன் டைம் கிராஃபுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து எந்த கிராஃப் கரெக்ட்னு பார்த்தோம்னா, நல்லா பாருங்க. இப்போ இங்க ஆக்சலரேஷன் 0ல இருந்து t1 செகண்ட் வரைக்கும் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு. t1ல இருந்து t2 ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தானே ஆக்சலரேஷன். அப்போ ஸ்லோப் கான்ஸ்டன்டா வர மாதிரி தானே வரைஞ்சிருக்கணும். அப்போ ஸ்லோப் கான்ஸ்டன்டா வர மாதிரி வரைஞ்சிருக்கணும். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் ஸ்லோப் வேரியபிளா தானே இருக்கு. அப்போ ஸ்லோப் வேரியபிள்னா ஆக்சலரேஷன் வேரியபிள் தானே, ஆனால் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் தானே கொடுத்துருக்கும். அப்போ இந்த கிராஃப்ல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், ஸ்லோப் கான்ஸ்டன்ட். இது ஸ்ட்ரைட் லைன் எடுத்துங்க. இதுல நான் கொஞ்சம் வரையும் போது அப்படி எனக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட் ஷேக் ஆகுறதால இப்படி வருது. நீங்க இது ஸ்ட்ரைட் லைன் கிராஃப்னு எடுத்துங்க. இது பாருங்க நல்ல கர்வ் லைனாவே காமிச்சிருக்கும். இங்க ஸ்லோப் கான்ஸ்டன்ட், இதுவும் ஸ்லோப் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் t1 செகண்ட் வரைக்கும் ஆக்சலரேஷன் அதிகம், ஸ்லோப் அதிகமா இருக்கு பாத்தீங்களா. இது θ1 ஸ்லோப். செகண்ட்ல பாருங்க θ2 கம்மியா இருக்கு. கரெக்டுங்களா? ஏன் பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து ஆக்சலரேஷன் கம்மியா இருக்கு அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இந்த இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் நமக்கு கரெக்ட்னு வருது. புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். கவனிங்க.